வணக்கம் நண்பர்களே. தாவேகாவோட வேட்பாளர் இல்ல காப்பாளர் அறிமுக கூட்டம் இன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்பு நடந்து முடிஞ்சிருக்கு. நுங்கம்பாக்கத்தில் முன்பு ரத்தான அதே ஓட்டலில் வச்சு இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை விஜய் நடத்தியிருக்காரு. தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கான 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள், அதே போல புதுவையில் அவங்க நிற்கிற 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள், ஆக மொத்தம் 262 வேட்பாளர்களை இந்த கூட்டத்தில் விஜய் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி விஜய் பேசிய பேச்சுக்கள் கவனமாக அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மே 4ஆம் தேதி திரும்ப அதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். சிஎம் ஸ்டாலினுக்கும் அவருக்கும் தான் போட்டி. இல்ல அவருக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டி. அவர் தான் முதலிடத்துல. ஸ்டாலினுக்கு தான் போட்டி. ஆரோக்கியமான போட்டியா. எது இவ்வளோ என்னென்னலாம் வசைப்பாடுவாங்களோ அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயமா அப்படியெல்லாம் சொல்லியிருக்காப்புல. இதுல பல அவரது பேச்செல்லாம் முழுசா பேசினா நமக்கு பிபி எகிரிடும். அதை அந்த பேச்சுக்களுக்கு அர்த்தால் அந்த பேச்சுக்களுக்கான நம்முடைய கருத்தை நம்ம பதிவு பண்ண நம்ம முதல்ல அப்படித்தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது போக போக நமக்கு ரத்தம் கொதிச்சு போய் கடுமையாக பேச ஆரம்பிச்சிடும். அதனால சில விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. என்ன இது அந்த மாதிரியான பேச்சு. அதே போல் இளைஞர்களுக்கு இந்த அண்ணன் கொடுத்த உத்தரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் சொல்லியிருந்தாரு. +2லேருந்து PhD வரைக்கும் படிக்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பாராம். கடன் எது படிக்கும்போதே கடன். டேய், இப்போ இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணு தெரியுமா? படிக்கும்போது அந்த மாணவர்கள் இந்த கடன் சுமையை உணரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மேக்சிமம் ஸ்காலர்ஷிப்லேயே கவர் ஆகிடுறது தான் இந்த படிப்பு. அரசாங்க கல்லூரியில் சேர்ந்து, அதே போல் அரசாங்க பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அரசு தருகிற அந்த ஸ்காலர்ஷிப் அதுவே போதுமானது. நான் என்னுடைய எம்ஃபில், என்னுடைய PhD இந்த இரண்டுக்கும் அரசு எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அரசாங்கத்தினுடைய உதவித்தொகை பெற்று அது படித்தவங்களுக்கு தான் தெரியும். அது இந்த தற்கொலைக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இப்போ இந்த அரசு அதெல்லாம் செய்யுது. கூடுதலாக உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னும் போது வங்கிகளில் அவங்க தொழில்நுட்ப படிப்புகளுக்கெல்லாம் கல்வி கடன் தராங்க. அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள திருப்பி செலுத்தணுங்கிற ஒரு நிபந்தனையோடு தராங்க. ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது. புதுசாக யாரோ இவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அங்கே இதை ஒப்பிச்சிருக்கார் விஜய். இன்னைக்கு அவர் சொன்ன எதுவுமே அவர்கள் புதுசாக கண்டுபிடிச்சதில்லை. இன்னொன்று, நம்ம வரும்போது வந்தால் தானே அடித்து விடுவோம். ஜனங்க இதை பேசுவாங்கல்ல, 4 பேர் பேசுவாங்க, பேசி பேசி பிரபலமாக்குவாங்க. அது ஏண்டி ஒரு வாட்டி போட்டு தான் பார்ப்போமே, என்ன என்ன இத்தனை பேருக்கு நம்ம இத்தனை வாட்டி போட்டோமே, இவருக்கு ஒரு வாட்டி போட்டால் என்னன்ற மனப்பான்மை வரணுங்கிறதுக்காகவே திரும்ப திரும்ப இந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. எனக்கு ஒரு முறை வாய்ப்பொழியுங்கள். எதுக்கு? இந்த ஓரளவுக்கு, அதாவது முழுசாக நம்ம டெவலப் ஆகி உச்சத்தில் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம தலை நிமிர்ந்து சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம். கல்வியில், தொழிலில் அல்லது வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே வளர்ந்துருக்கிற ஒரு மாநிலமாக அந்த தமிழ்நாடு இருக்குன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி. அதே போல் அதற்கு முந்தைய பெருந்தலைவர் காமராசர், கல்வி கண் தந்த கடவுளாக போற்றக்கூடிய பெருந்தலைவர் காமராசருடைய அந்த 10 ஆண்டு கால ஆட்சி. அந்த 10 ஆண்டு கால ஆட்சி தான் தமிழ்நாட்டினுடைய பேஸ்மெண்ட்டு. அவ்வளோ உறுதியாக இன்னைக்கு தமிழ்நாடு நிற்கிறதுக்கு காரணம் அந்த கடவுள். அவர் தான் அதை செஞ்சார், காமராசர். அதன் பிறகு திராவிட கட்சிகள் அந்த அஸ்திவாரத்தின் மீது மிக வலுவாக இந்த கட்டடங்களை எழுப்புனாங்க அவங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். இதை யாருமே மறந்துடக்கூடாது. திராவிட ஆட்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்றவும் கூடாது. 10 ஆண்டு கால காமராஜர் ஆட்சி, அதன் பின் வந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி, இந்த ஆட்சியில் தான் இந்த அரசு, இந்த தமிழ்நாடு இத்தனை செழிப்பாக, இத்தனை இந்த இந்தியாவை திரும்பி பார்க்கிற ஒரு வித்தியாசமான மாநிலமா இன்னைக்கு நிற்கிது. எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, அதை தரமட்டமாக்கி காட்டுற அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தற்குழியோட அந்த பேச்சிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. நான் இந்த கடந்த 2 நாட்களாக திரும்ப திரும்ப யோசிக்கிறது என்னன்னா, இந்த விஜய் பின்னாடி வருகிற அந்த கூட்டம் இருக்க,
அந்த இளைஞர் கூட்டம், அந்த இளைஞர் கூட்டத்தின் மனநிலை, அவர்களுடைய பேச்சு, அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அவ்வளவு இழிவாக உலகத்தில் யாராவது பேச முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாது. இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு மோசமாக, இவ்வளவு வக்கிரமாக, இவ்வளவு வன்மமாக எந்த ஒரு இளைஞனாலும் பெண்ணாலும் உலகத்தில் வேறு எங்குமே பேச முடியாது. அப்படி ஒரு மோசமான மொழியை, வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க இந்த பசங்க. பொதுவெளியில் அவருடைய நடவடிக்கை, அவர்கள்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துக்கங்கப்பா, எச்சரிக்கையா இருந்துக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு மிக மோசமான நடத்தை கொண்ட மனிதர்களாக அந்த இளைஞர்கள் காட்சியளிக்கிறாங்க. இந்த கூட்டத்திடம் இப்படி ஒரு சீரமைக்கப்பட்ட நன்கு வளர்ந்த ஒரு மாநிலத்தை இப்படி ஒரு கூட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சா அது என்னவாக மாறும், அடுத்த 5 ஆண்டுகள் என்னவா இருக்கும் அப்படி நினைக்கும் போதே பகீர்ந்து. அதனால நம்ம இந்த வாக்களிக்க போறதுக்கு முன்னாடி இந்த இளைஞர் கூட்டம், அதாவது ஓரளவுக்காவது படித்த ஒரு பக்குவப்பட்ட இளைஞர் கூட்டம் கொஞ்சமாவது இருக்குல்ல, இவருடைய அந்த தற்கொலை கூட்டத்திலே ஒரு கொஞ்சம் பேராவது அப்படி இருப்பாங்கல்ல, அவர்கள் சிந்தித்து முடிஞ்ச வரைக்கும் இவருக்கு செல்கிற வாக்குகளை தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பிரதானமான நோக்கம். அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கான். இந்த வேட்பாளர்கள் எல்லாம் இவன் தேர்வு ஏதாவது இன்டர்வியூ பண்ணதா சொல்றாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வெளியே எங்களை யாரும் நேர்காணலே பண்ணலை, விஜயெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, இவ்வளோ பணம் கட்டணும் ஆனால் பார்க்கவே இல்லை, எங்கள் தொகுதிக்கு போட்டிருக்கிற வேட்பாளர் யாருன்னே தெரியாது, வேட்பாளரை மாற்றுங்க அப்படின்னு எல்லாரும் பெருசாக வெளியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வேட்பாளரை அறிமுகப்படுத்தி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து போட்டோ எடுத்து அது ஒரு ட்ராமா அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. 2 கோடி 5 கோடி கொடுத்தவன் அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்து விஜய்கிட்டேருந்து ஒரு முத்தம் வாங்க கூட ஒன்று தகுதி இல்லையா, கொடுத்து 5 கோடின்னு இருக்குல்ல. ஸோ அது அங்கே மேடையில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. வெளியே இந்த வேட்பாளரை மாற்றுங்க, அந்த வேட்பாளரை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த சண்டை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அவ்வளோ பேர் தற்குறிகளாக தான் இருக்காங்க. எனக்கு இப்போ 9 தேர்தல்களில் நின்று 9 முறை எம்எல்ஏவான செங்கோட்டையனே பெரிய தற்குறியாக தான் தெரிறாரு. அந்த மேடையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. தற்குறிகளோட சேர்ந்து அவரும் ஒரு மிகப்பெரிய தற்குறியாக மாறி போயிருக்காரு. எந்த வேட்பாளரையுமே நான் ஒரு ஒரு படித்தவனாவோ ஒரு அறிவார்ந்த ஒரு நபராவோ பார்க்கல. என போய் சேர்ந்திருக்கிற இடம் அப்படி ஒரு கேவலமான இடம். ஸோ அவர்களும் அந்த மாதிரியான மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. இவர்களுக்கு வேட்பாளர் காப்பாளர் அப்படி என்ன பேர் வச்சாலும் அவங்களுக்கு ஒரிஜினல் பேர் தற்குறி தான். அதுலேருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் கடைசி வரைக்கும் இவர்களை பற்றி ஒரு நல்ல விதமாக பேச வேண்டும் அப்படின்ற மனநிலையே எனக்கு கிடையாது. இது எப்படியாவது இந்த கட்சி ஒழியணும், இந்த தேர்தலோட அழிஞ்சிடணும் அந்த கட்சி. நான் முன்னே சொன்னேன்ல, இந்த வேர்ல வெந்நீர் ஊற்றி பூண்டோட ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு செடி தான் இந்த தாவேகா அப்படிங்கிறது. அதை இன்னைக்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் விஜயுடைய இந்த வேட்பாளர் அறிமுக கூட்ட பேச்சு அதெல்லாம் இருந்தது. இந்த தேர்தலில் 2 தொகுதியில் விஜய் நிற்கிறாப்புல. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. இதில் பெரம்பூர் தொகுதியை ஏன் குறி வச்சான் அப்படின்னா அங்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நிறைய தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இருக்காங்க, நிறைய உழைக்கும் வர்க்கத்து மக்கள் இருக்காங்க, நிறைய ஏழைகள் இருக்காங்க. அதனால் அந்த மக்கள் மொத்த பேரும் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை விஜய்க்கு இருக்குது. பெரம்பூரை பற்றி தெரியாத ஒரு தற்குறியினுடைய ஒரு ஒரு எண்ணம் தான் இது. ஏன்னா பெரம்பூருங்கிறது திமுகவோட ஒரு கோட்டை. இன்னொரு பக்கம் அது அரசியல் பழகிய இடம், பல தலைவர்கள் அரசியல் பழகிய ஒரு கோட்டை இது பெரம்பூருங்கிறது. அது அங்கே இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் தெளிவு பெற்றவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேர்தலில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்படி ஒரு தொகுதியில் விஜய் நிற்கிறாரு. எனக்கு தெரிந்து அங்கே இருக்கிற எந்த ரசிகனும், அதாவது அது அஜித் ரசிகனாக இருக்கலாம், சிவகார்த்திகேயன் ரசிகனாக இருக்கலாம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகனாக இருக்கலாம், அல்லது தம்பி சூர்யாவோட ரசிகர்களாக இருக்கலாம், இவர்கள் அத்தனை பேருமே இந்த தற்குறி கூட்டத்தால் மிகுந்த மன உளைச்சலுக்கும் கோபத்துக்கும் ஆளானவர்கள். அவங்க நான் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் சொல்ல மாட்டேன், அது பாதிப்பெல்லாம் கிடையாது. ஆனால் மிகுந்த கோபம் மன உளைச்சல் யாராலன்னா இந்த விஜய் மற்றும் விஜயனுடைய தற்குறி ரசிகர்களால். அவர்கள் அத்தனை பேருமே இதை மனதில் வச்சுக்கணும். தேர்தல் அன்னைக்கு இவன் எந்த அளவுக்கு தோற்கணும்னா
2 தொகுதியிலுமே டெபாசிட் காலி ஆகும். எனக்கு தெரிந்து அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2 தொகுதியிலுமே டெபாசிட் காலி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் திருச்சி கிழக்கு வந்து மத ரீதியான கண்ணோட்டத்துல அணுகி அங்க வந்து விஜய் ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ண போறாரு. இந்த 2லுமே விஜய் மகத்தான தோல்வியை தழுவணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நல்ல அரசியல் வேணும். தமிழ்நாடு நல்லா இருக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் களம் சரியானதா இருக்கணும்னு சொன்னா அந்த அரசியல் களத்தில் சேர்க்கப்படக்கூடாதவர்கள் யாருன்னா இந்த தாவேகா தற்குறிகள் தான். இந்த தாவேகான்ற தீய சக்தி தான். ஸோ இந்த தீய சக்தி எந்த வடிவிலும் உள்ள வந்துடக்கூடாது. அதற்காகத்தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், இந்த தலைமை தற்குறியை வந்து தவிடுபடி ஆகணும் அவருடைய அந்த அரசியல் லைஃப்ங்கிறது. எனவே இந்த 2 தொகுதி 2லுமே தோற்க போவது உறுதி. அதே போல மற்ற ஆட்கள் இவருடைய கட்சியை சேர்ந்த மற்ற நிர்வாகிகள் பெரும்பாலும் சென்னையில் நிற்கிறாங்க. பாண்டிச்சேரியை சேர்ந்த இந்த புசி ஆனந்த், புசி தொகுதியில் போட்டியிட வேண்டிய புசி ஆனந்த் தி நகரில் நிற்கிறாப்புல. மற்ற தொகுதியில் ஆதவர்ஜனா வில்லிவாக்கம், அதே போல் நிறைய சென்னை தொகுதிகளெல்லாம் இவங்க பேரெல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மா வீண் வேலை அது. ஸோ இவர்கள் அத்தனை பேருமே வந்து முழுவதுமாக தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள். டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரும்பாலும் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த அரசியலை பொதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நடுநிலையாளர்கள் அத்தனை பேருமே வந்து உள்ளுக்குள்ள ஒரு எல்லல் சிரிப்போட இந்த வேட்பாளரை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் நீங்கெல்லாம் வந்து யாரா நீங்க, உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு, யாரு நீ ஆள போற, தமிழ்நாட்டு தமிழனை நீ ஆளுறதுக்கு இந்த தற்கூறிகள் வரீங்களா, நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வந்து அவங்க அத்தனை பேர் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இது ஒரு மரண குழியா அமையணும். இதற்கு பிறகு வந்து எந்த வடிவிலும் எழுந்து வரவே கூடாது. அது திரைப்பட உலகா இருந்தாலும் சரி அல்லது அரசியல் உலகா இருந்தாலும் சரி, எங்குமே விஜயும் சரி அவனுடைய தற்கூரி கூட்டமும் தலையெடுக்கவே கூடாது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க. இந்த வேட்பாளர்களை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அவர்கள் எப்படி தோற்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு வரணும்.